வீட்டுக்கு பெட்டியும் சட்டியுமா வந்து நிக்கிறாங்க. அங்கருந்து கிளம்பையிலே 4 சண்டை நடக்குது கண்மணிக்கும், அன்புக்கும். "நான் அங்க போகணுமா? என் தலையெழுத்தா?" அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. "ஏன்டி? கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கு. நீ போமாட்டேலாம் சொல்ல முடியாது." "நான் போகலன்னு" ஃபர்ஸ்ட்டு அடமெண்ட் பண்றாங்க. போகலைன்னா நான் அப்படின்னு சொல்ல அன்பு சொல்ல, போதும். அதான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல, வந்து தொலைக்கிறேன். 6 மாசம் தானே. ஆனா 1 என்ன ஆனா 1 ஆவன்னா 2ன்ட்டு. சொல்லு சொல்லு. நான் அந்த வீட்டுக்கு வந்தாலும் உங்க கூட பேச மாட்டேன். உங்க மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. கண்டிப்பா என் மூச்சு காத்து உன் மேல படாது. என் கை மட்டும் படும் போதுமா? ச்சீ! அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. இங்க பாருங்க. அ ஆ விடு விடு. ஏன்? கூல் கூல். எல்லாம் படிக்கிறவங்க, கமெண்ட் படிக்கிறவங்க எல்லாருமே கண்மணி ஓவரா பண்றா, கண்மணி ஓவரா பண்றான்னு தான் போடுறாங்க. கொஞ்சம் அடக்கி பண்ணுமா. உன்னைய திட்டல என் மனசு வலிக்குதுல்ல. இருந்தாலும் நீ என் பொண்டாட்டில அப்படின்னு சொல்ல, போறீங்களா? படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? நான் நொந்திருக்கிறதும் நோகப்பட்டு அடிச்சிருக்கேன்ட்டு. நீங்க என்ன எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு கத்திட்டு கிளம்புறாங்க. திருமணிய திட்டிக்கிட்டே எடுத்து வைக்கிறாங்க. மாப்பிள அவ ஏதாவது பண்ணா, ஐயோ அத்தை என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ என் உசுரு. அவள நான் அப்பலாம் விட்டுற மாட்டேன். அவ என்ன என்ன பண்ணாலும் சரி, நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஆடி போறாங்க. பாட்டி வந்துட்டாளேன்னு வெண்ணிலாவுக்கு வயித்தால போகுது. பார்த்தா சிவகாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆரத்தி வந்து எடுக்க, ஆரத்தி அப்படியே தட்டி விடுது. ஏம்மா இப்படிலாம் பண்ற? இங்க பாருங்க கோர்ட் சொன்னுச்சு நான் இங்க வந்தேன். மத்தபடி யாரோட இதுக்காகவும் நான் இங்க வரல. அதாவது தட்டி விட்டது அந்த கிழவிய பார்த்தோன்னே, வெண்ணிலா பார்த்தோன்னே தட்டுது. அதுக்கப்புறம் "என்ன திமிர பாத்தியா?" அப்படிங்குது கிழவி. "என்னடா அன்பு, இவள போய் ஏன்டா வீட்டுக்குள்ள கூட்டு வந்த? அதான் கையெழுத்து போட்டு குடுத்துட்டியாடா வேணான்ட்டு." "அப்புறம் எதுக்குடா? அதெல்லாம் தேவையில்ல பாட்டி. என் பொண்டாட்டி வந்துட்டா. சும்மா சும்மா அவள எதுவும் பேசாதீங்க." அப்படிங்கல. "டேய் என்னடா அவ உன்னைய வேணான்னு இப்படி தட்டி விட்டு போறா, அவ பின்னாடி போற. வேணும்னு இந்த பாரு மகாலட்சுமி வீட்ல வந்து தவம் கிடக்குறா. அவள எட்டி உதைக்கிற. யாரு? இவ மகாலட்சுமியா? என் பாட்டி சும்மா என் வாயில வந்துரும். ஏய் கண்மணி ரூமுக்குள்ள போறாங்க கண்மணி. எங்கடி போற? அப்படிங்கிற. "நான் ரூமுக்குள்ள போறேன்." ச்சே! உனக்கெல்லாம் அந்த ரூம்ல இடமே இல்ல. வெளியில வராண்டாவுக்கு போ அப்படிங்கிறாங்க. கோர்ட் ஆர்டர். புருஷன் பொண்டாட்டி மாரி அந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. வராண்டால இருக்கணும் அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம யாருக்கும் பயந்து அடி பணிஞ்சு பேசுவேன்னு நெனைக்காதீங்க. நான் எப்பவுமே கண்மணிக்கு கெத்து தான். ஆனாலும் கொஞ்சம் இரக்கம் இருந்துச்சு. இப்ப உங்க மேல இரக்கம் இல்ல, எதுவும் இல்ல. 6 மாசம் நான் பாட்டுக்கு போவேன், வருவேன். அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போக, "திமிர பாத்தியா பாட்டி?" அப்படிங்கல. "டேய் அன்பு என்னடா இப்படி பேசிட்டு போறா?" "ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தானே. அவ எதுக்கு அடங்கணும்? அவகிட்ட உண்மை, நேர்மை இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எதுக்கும் அடங்கணும்னு அவசியம் இல்ல. அன்புக்கு மட்டும் தான் அடங்குவாங்க. நீங்க அதிகாரத்த காமிச்சீங்க. உங்ககிட்ட அடங்கணும்னு அவசியம் இல்ல." அப்படின்னு அவர் பாட்டுக்கு போக, "என்ன பாட்டி இவரும் அதேதான். அவ ஆனா போட்டா, இவன் ஆவன்னா போடுறாரு. விடும்மா வந்திருக்கால்ல. அவள இந்த உலகத்த விட்டே அனுப்புவோம். ஏமன் தன்னால வீட்டுக்குள்ள வர்ற ஆடு தன்னால வர்ற மாரி வந்திருக்கு. பண்ணிருவான். வெட்டி சமாளிச்சு சாப்ட்டுருவோம். பிரியாணி வேணுமா உனக்கு? இல்ல கோலா உருண்டை குழம்பு வைப்போமா?" அப்படின்னு சொல்லுதுங்க. ஐயோ! பாட்டி கொத்து பரோட்டா போடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. இப்படி அடுத்தவங்கள கொத்து பரோட்டா போட நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவன் மேல நிப்பான் போடுறதுக்கு. அது புரியல இதுகளுக்கு. இப்ப கண்மணி ரூம்குள்ள போயிருது. சிவகாமி போகுது. "கண்மணி வாம்மா" அப்படிங்கல. "அத்தை என்ன மன்னிச்சிருங்க." "ஏம்மா?" "நான் உங்கள நினைச்சு தட்டல. எனக்கு தெரியும்மா. இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனா என்ன?" "அத்தை அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா?" "ஆமாடா" அப்படிங்கிறாங்க. கட்டி புடிச்சுக்கிறாங்க. அன்பு பாக்குறாரு. "இதுதாண்டி என் அம்மா மேல நீ உயிரா இருக்க பாரு. இதாண்டி உன்ன விட்டுட்டு எனக்கு போகவே மனசு வரல." அப்படின்னு பின்னாடி வந்து, "அம்மா என்ன மன்னிச்சிருமான்னு" கட்டி பிடிக்கிறாரு கண்மணியோட சேர்ந்து. கைய விடுங்க" அப்படிங்கல. "அத்தை பாருங்க." "டேய் விடுடா." "அம்மா நான் எங்க அம்மாவ கட்டி பிடிக்கிறேன். எங்க அம்மாவ ஒட்டிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்னு" இறுக்கி கட்டி பிடிக்க, "டேய் போடா" அப்படின்னு சிவாமி சொல்ல, "அம்மா ப்ளீஸ்மா." "டேய் நான் சும்மா சொன்னேன்டா போடான்ட்டு. நீ கட்டி பிடிச்சுக்க. என் அம்மா" அப்படின்னு. "என் அம்மா என் செல்லம்." "அம்மா நான் இப்ப குடுக்குற முத்தம்லாம் உங்களுக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு." "சரி சரி உடு. தாய்க்கு பின் தாரம்னு சும்மா சொன்னாய்ங்க. குடு குடு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான்." அப்படின்னு கண்ணாலே சொல்ல, "ஓகேம்மா" அப்படின்ட்டு என் செல்லம் அம்மா, என் தங்கம், உங்க கண்ணம் இருக்கே ஆப்பிள் மாரி இருக்குமா. அப்படியே அந்த கன்னத்த கடிச்சு கடிச்சு திங்கலாம் அப்படின்னு கண்மணிய பார்த்து சொல்ல, "என்ன விடுங்க விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிட்டுறாங்க தோள்பட்டைய வச்சு. டக்குன்னு அப்புறம் 3 பேரும் விலகிக்கிறாங்க. "சரியான ஆளு அத்தை உங்க புள்ள" அப்படிங்கிறாங்க. "ஆமா சரியான ஆளு தான். என்ன இப்ப எங்க அம்மாள போய் ஏன் திட்டுற? அப்புறம் ஏன் கையெழுத்து போட்டீங்க?" "என்ன கண்மணி கோர்ட்டுக்குன்னு போயிட்டா இப்படி சேர்ந்து வாழ சொல்லுவாங்கன்னு தெரியும். என் பொண்டாட்டி என் வீட்ல வந்தா 6 மாசம் என்ன 6 நாள்ல என் மனச புரிய வப்பேன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் அப்படி கையெழுத்து போட்டேன். பாவி 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 நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டீல. இரு 6 மாசம் இல்ல 6 வருஷம் ஆனாலும் உன் வலையில நான் விழுக மாட்டேன்டா. பாத்துக்கலாமா சேலஞ்ச். ஆனா ஒண்ணு. ஆனா நீ தனி ரூம்ல, நான் ஒரு ரூம்ல இருக்கக்கூடாது. எப்பவும் போல என் முன்னாடி வளைய வளைய வரணும்." "ஏன்? ஏன் முடியாது?" "என்ன ஏன் முடியாது? அப்படி வந்தா தான் என் வலையில நீ விழுகாம இருக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நீ பாட்டுக்கு எங்கேயோ இருந்தா, நான் பாட்டுக்கு எங்கேயோ இருந்தா, நீ வெற்றி பெற முடியும்? களத்துல இறங்கி ஓடணுமா, போட்டியில கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு வின் பண்ணா தான் வின்னிங்கு. சும்மா இருந்துகிட்டு எதுலயுமே கலந்துக்காம கரையில நின்னுகிட்டு, நான் பாத்தியா மேல வந்து நிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எப்பவும் போல என்ட்ட பேசணும், பழகணும். அப்படி இருந்தும் உன் மனச சஞ்சலப்படுத்த விடாம வச்சுக்கிட்டீன்னா, நான் ஒத்துக்கிறேன். என் பொண்டாட்டி கண்மணி கெத்துன்னு." அப்படிங்கல. "பாக்கலாமா?" "பாக்கலாம். சேலஞ்ச்."
சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஆனா விலகி ஓடிறக்கூடாது. அதான் சொல்லியாச்சுல சேலஞ்ச். அப்புறம் என்ன நோனா அப்படின்ட்டு இருக்காங்க. வெண்ணிலா பாக்குது. என்ன பாட்டி சேலஞ்ச்லாம் விடுறான். மயக்கிருவாரா உங்க பேரன்? அதெல்லாம் அவ தான் சேலஞ்ச் விட்டுருக்கால்ல. சேலஞ்ச் விடுறதே வேணுக்குன்னே தான் பண்ணியிருக்காரு பாட்டின்னு அழுதுகிட்டு இருக்கு வெண்ணிலா. இப்ப என்ன பண்ணாங்க, கண்மணி கொஞ்சம் காப்பி கொண்டு வரியா? மொறைக்கிறாங்க. என்னது காப்பியா? ஹலோ! புருஷன் பொண்டாட்டிய வாழ சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதார்த்தமா எப்பவும் போல இருக்கன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து புருஷன், பொண்டாட்டி அப்படிலாம் நெனைக்கக்கூடாது. சண்டை சச்சரவுன்னு நெனைக்கக்கூடாது. நீ பாட்டுக்கு போற, போட்டு குடுக்குற. அப்படின்னா தான் கரெக்ட்டான வெற்றி, தோல்வி. களத்துல இறங்கணும், களத்துல இறங்கணும் அப்படிங்கையில, ச்சே! ஏதோ ஒண்ணு சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டோமோ! இவன் நம்மள போட்டு படுத்துறானே! சரி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போக, என்ன பண்றாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! இவன் என்ன டீ பிடிக்குமா? அவனுக்கு காஃபி பிடிக்குமா? அவனுக்கு டீ தான் இல்ல காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு காஃபிய போடுறாங்க. இல்ல, இல்ல டீ தான் பிடிக்கும்னு 2யும் போட்டுறாங்க. என்ன பண்றது? 2யும் போட்டுக்கிட்டு இருக்கல, டீ வடிகட்டிய காணோம் தேடிட்டு இருக்காங்க. இப்டி குனிஞ்சு அங்கிட்டு தேடிட்டு இருக்கல, வெண்ணிலா ஓடி போயிட்டு டக்குன்னு அதுல போயிட்டு உப்பு அள்ளி போட்டு விட்டுருதுங்க வேக வேகமா. அப்படியே இந்த பிள்ளை கொண்டுகிட்டு போகுது 2யுமே. கொண்டு போய் குடுத்தா, "என்ன 2 கொண்டு வந்திருக்க? டீயா? காஃபியான்னு தெரியல. மறந்து போயிட்டேன். அதனால தான் 2 போட்டு கொண்டாந்தேன்." ஆஹாஹாஹா! ஐயோ! ஃபர்ஸ்ட் இதுலயே நீ ஜெயிச்சுட்டியே! பாஸ் ஃபுல் மார்க் வாங்கிட்டியே கண்மணி. என்ன? என்ன? அப்படிங்கல, ஆமா. புருஷனுக்கு ஏத்த மாரி டீ வேணுமா? காஃபி வேணுமான்னு அப்படியே அவன் ஆசைய தீர்க்கிற மாரி சாய்ஸோட வந்திருக்க பாத்தியா? இது எவ்வளோ பெரிய வேலை. ஐயோ! இங்க பாருங்க, குடிங்க அப்படிங்கிறாங்க. சரி, சரி, ஓகே அப்படின்னு டீ எடுத்து குடிச்சா உப்பு கப்புது. ப்பு! ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்களா. ஒண்ணும் இல்லம்மா. ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஞாபகம் வந்துச்சு." என்ன பாட்டு?" "உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்." அந்த நெனப்பு வந்துச்சு. "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு பாதிய குடிச்சிட்டு கொஞ்சோன்னு வச்சிருக்கும் இல்லையா? வச்சுட்டாரு. மூஞ்சி சுளிச்சு சுளிச்சு குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் காஃபி எடுத்து பார்க்குறாரு. வேணாம். அதுலயும் தான் உப்பு போட்டிருப்பா. பரவால்ல. நம்மள டெஸ்ட் வைக்கிறா. நம்ம ஒண்ணுமே சொல்லாம போயிருவோம். அவ என்ன பண்றான்னு பார்ப்போம்ன்னு இவரு பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. "என்ன? டீல அப்படி என்ன இருக்கு?" அப்படின்னு எடுத்து வாயில வச்சா, ப்பு! என்ன உப்பு? ஐயோ! ப்பு த்து அப்டின்னுட்டு இருக்கையில, வெண்ணிலா உள்ளுக்க வாரா. "என்ன கண்மணி நல்லா திட்டு வாங்குனியா?" "ஏன்? எதுக்கு திட்டு வாங்குறேன்?" "ஆமா, டீல சர்க்கரை தான் போடுவாங்க. நீ உப்பு போட்டிருக்கியே! அதுக்காண்டி காரி துப்பல?" "ஓ! இது உன் வேல தானா?" "ஆமா, என் வேல தான். நான் பார்க்காம போச்சே அந்த கண்கொள்ளா காட்சி. ஆனா உன் மூஞ்சிய பார்த்தா கரெக்ட்டா நல்லா திட்டு வாங்கியிருப்ப போல இருக்கே!" அப்படிங்கையில, "அடி பாவி!" அப்படின்ட்டு, "இங்க பார், இந்த வேல இனிமே வச்சுக்கிட்டேன் என்ன? நான் வச்சுப்பேன். இங்க இருக்கிற வரைக்கும் நான் எல்லாம் பண்ணுவேன். சரிடி, நீ என்ன வேணாலும் பண்றி. நானும் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா போயிருதா, அன்பு பார்க்குறாரு. அன்பு பார்க்கிறத இவங்க பார்க்கல. ச்சே! பாவம் அன்பு உப்ப நான் நான் போட்டு குடுத்தேங்கிறக்காண்டி, உப்போட குடிச்சீங்களா அன்பு? ச்சே! ரொம்ப உங்கள நோகடிச்சுட்டேன்ல. வந்த அன்னைக்கே உங்கள உப்பு டீ குடிக்க வச்சுட்டேனே! அப்படின்னு விக்கி விக்கி அழுதுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க சோகமா. ஆஹா! வெண்ணிலா உன் வேல தானா? நீ பண்ணது மொத நாளே எனக்கு நல்ல ஒரு என் மேல ஒரு சிம்பதி பண்ணி விட்டாளே! அப்படின்னு அன்பு பெருமைப்படுறாரு. ஆமாங்க. இப்ப கொஞ்சம் இரக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா? வெளியில வாராரு. வந்தா முகத்த அப்படியே பார்க்குறாங்க. அப்படி நாக்க வேணுங்கன்னே அப்படியே தொட்டுக்கிட்டே போறாரு. வேணும்னு இல்ல, உப்பு இருக்குது நாக்குல. அப்படின்ட்டு போக, அப்படி நாக்க நாக்க நீட்டுறாரு. என்ன என்ன பண்ணுது? இந்தாங்க இத இத குடிங்க அப்படின்னு காஃபிய குடுக்குறாங்க. காஃபியா? இல்ல வேணாம். இல்ல இது நல்லா இருக்கு. இனிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க கண்மணி. அப்படியே பார்க்குறாரு. ஆமால்ல, அவ ஒண்ணுல தானே போட்டிருப்பா. தேங்க்ஸ் கண்மணி அப்படின்னு கடகடன்னு நாக்க அப்படியே அந்த காப்பிக்குள்ள விட்டு ஆட்டுறாரு இனிப்ப. அப்பா! அப்படின்ட்டு, எப்படிங்க குடிச்சீங்க? அப்படிங்கிறாங்க. ஏன்? அது பூரா உப்பா இருக்கு. அந்த வெண்ணிலா அவ போட்டிருப்பா தெரியும். இருந்தாலும் பரவால்ல. உப்பு போட்டு குடுத்தது என் பொண்டாட்டியாச்சே! அப்படின்னு நான் குடிச்சுட்டேன் கண்மணி. பரவால்ல விடு அப்படின்னு வெளில போறாரு. கண்மணி அப்படியே வச்சக்கன்னு வாங்காம பாக்குது. என்ன ஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட்ல சூப்பரா ஜெயிச்சுட்டாங்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. அடடடடா! சூப்பர், சூப்பர். அப்பா! பைரவி இன்னைக்காவது மனசு மாறுனுச்சே! ஆமாங்க. இப்பவும் மனசு மாறாட்டி அப்புறம் எப்பங்க கதையே முடிய போகுது? எதிர்பார்க்கும் தருணம் அனைவரும் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறமும் இவங்க திருந்தலன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கோ திருந்தி ஜாலியா வாழ வேண்டியவங்க, கடைசி வரைக்கும் கடைசில திருந்த வச்சாய்ங்க. போதும். ஓகே. அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து சஞ்சய்ட்ட வந்து நம்ம ஆளு காப்பாத்திர்றாரு. அடிச்சு அதுவும் ரூம்ல போட்டு போட்டு போனா பாவம் இல்லையா? எப்படிங்க அவரு வெளில வருவாரு? அதெல்லாம் வந்துருவேன் மகாதேவன் இல்லையா? இப்ப "நீ இங்கேயே தங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாங்க. அப்பவும் கூட இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ. "உன்னைய தான் காப்பாத்திட்டேனே! அப்புறம் என்ன 3/4 கிணறு தாண்டிட்ட. 90% தாண்டிட்ட. வந்து டக்குன்னு கட்டி பிடிக்கும். கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிரு ஆறுமுகம் அப்படின்னு பேசணும்னு பார்த்தா, அப்படியே பம்மி பம்மி நிக்குது. நான் போகல. ஆனா அத மட்டும் சொல்லிருச்சுங்க. எனக்கு போக விருப்பம் இல்லன்னு. இந்த பயலுக்கு புரிய வேணா, ஆஹா நம்ம ஆளுக்கு கோடு வேடு தானங்க குடுக்க முடியும். அவங்களே கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க. நம்ம பொண்டாட்டி கால்ல விழுந்தெல்லாம் அழுதான். இப்ப கேட்கறதுல என்ன இருக்கு? அப்ப உனக்கு விருப்பம் இல்லைன்னா, நம்ம கூடயே வந்துர்றியா? வா பைரவி அப்படின்னு கூப்பிட விட்டுட்டு, "நீ போ பைரவி. நீ ஆசைப்பட்டத நிறைவேத்திக்க பைரவி" அப்படிங்கிறாரு. "ஏன்டா நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு 2மே முட்டிக்குதுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.